பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சங்கீதம் 118வது சங்கீதத்துல 13வது வசனம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். எல்லாரும் ஆமென் சொல்லலாம். ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். யாருங்க தள்ளினா? மனிதர்கள் உங்களை தள்ளி இருக்கலாம். உங்களுடைய கவலை உங்களை வேதனைப்படுத்தி அதை தள்ளி இருக்கலாம். உங்களுடைய வியாதி உங்களை பிரச்சனைக்குள்ளாக சிக்க வைத்து உங்களை தள்ளி விட்டுருக்கலாம். இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில விழச் செய்யக்கூடிய காரியங்கள். அப்ப மனிதர்கள் மாத்திரம் நம்மை கீழே தள்ளுபவர்கள் அல்ல, மாறாக உலகத்திலே அநேக காரியங்கள் நம்மை கீழே தள்ளுவதற்கு அது ஆயத்தமாக இருக்கிறது. மனுஷனுடைய உதவி எவ்வளவு நாள் நமக்கு இருக்கும், ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு உதவியாக இருக்கின்ற பொழுது, ஆமென், கர்த்தர் நம்முடைய துணையாக இருந்து நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலையும் அவர் நமக்கு உதவி செய்கின்ற பொழுது நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஜெயிக்க முடியும். ஆமென். அதான் அழகாக வேற சொல்லு, கர்த்தரோ எனக்கு உதவி செய்கிறார். ஆமென். அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. மனுஷன் என்னங்க, வியாதி என்னங்க, வேதனை என்னங்க, உங்க கவலை என்னங்க, உங்க கஷ்டம் என்னங்க, உங்க கடன் தொல்லை என்னங்க, எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து அவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறார். ஆமென். தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க, உடைஞ்சு போகாதீங்க. இந்த உலகம் என்ன செய்யும் தெரியுமா? நீங்க லேசா கீழே விழுகும் போது உங்களை எப்படா இன்னும் அமுக்கி 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 எந்திரிக்கவே விடக்கூடாதுங்கிறது தான் இந்த உலகத்தினுடைய யோசனைகளாக இருக்கிறது. சாத்தானுடைய சிந்தனையோ அதுதான். ஆனால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார், ஒருவனும் என்ன செய்ய முடியாது, என் மேல கை வைக்க முடியாது. ஆமென். தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களுடைய துணையாக இருந்து ஒருவரும் உங்களை தொட முடியாதபடி, யாரும் உங்களை விலச் செய்ய முடியாதபடி கர்த்தரோ உங்களுக்கு துணையாயிருந்து எல்லா சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாத்து நிறைவான வாழ்வுக்கு உங்களை பலப்படுத்தி பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென். God bless you.